Dear viewers in Christ, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, share this video for others, press bell button to get notification for our new videos. God bless you all. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் பூமியின் ராஜாக்களை விட உயர்த்தப்படுவோம் என்ற தலைப்பில் தியானிப்போம். கர்த்தர் இன்று நாம் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பவர்கள் ஜெபத்தோடு இந்த தியானத்தில் பங்கு கொள்ளுங்கள். நம் இயேசு ராஜா உங்களை நிச்சயம் பூமியின் ராஜாக்களை விட உயர்ந்தவராக்குவார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. பூமியின் ராஜாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று நாம் அறிவோம். அப்படி இருக்கிற பட்சத்திலே ஆண்டவர் எப்படி நம்மை அவர்களை விட எல்லாவற்றிலும் உயர்த்துவார் என்பதை யோசித்து பார்க்கும்போது இது நடக்கிற காரியமா என்று நம்முடைய மனதில் தோன்றும். வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதால் ஆமேன் சோத்திரம் என்று சொல்லி விசுவாசித்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு இந்த சந்தேகமே தேவ பிள்ளைகளின் இருதயத்தில் வரவே கூடாது. இது நம்மாலே கூடாத காரியம்தான். ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். கர்த்தர் ஆடுகளை மேய்த்த தாவீதை அரசனாக்கவில்லையா? சகோதரர்களால் தள்ளப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிபதியாக்கவில்லையா? சிங்கத்தின் கெபியில் போடப்பட்ட தானியேலை கர்த்தர் பாபிலோன் தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிகாரியாக உயர்த்தவில்லையா? திக்குவாய் மோசேயை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர பயன்படுத்தவில்லையா? மோசே மரித்த பின் கர்த்தர் தாமே மோசேயை அடக்கம் செய்யவில்லையா? இவர்களையெல்லாம் உயர்த்திய கர்த்தர் நம்மை உயர்த்த மாட்டாரா? பழைய ஏற்பாடு தாசர்களை விட நாம் ஒருபடி மேலானவர்கள் என்பதை வேதம் சொல்லுகிறதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது 89ஆம் சங்கீதத்தில் 26, 27, 28 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 89, 26, 27, 28 வசனங்கள். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். இந்த வசனங்களில் அவன், அவனை போன்ற வார்த்தைகள் தாவீதையும் குறிக்கும். நம் ஆண்டவர் இயேசுவை உருவகப்படுத்தி இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 26ஆம் வசனத்திலே நீர் என் பிதா, நீர் என் தேவன், நீர் என் இரட்சிப்பின் கன்மலை என்று யார் சொல்லுவாங்களாம்? தாவீது சொல்லுவானாம். அதனால் அவனை அடுத்த வசனத்தில் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்கிறார். அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நம்ம தாவீது ராஜா என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாமும் எப்போதும் நம் ஆண்டவரே நீர் என் பிதா, நீர் என் தேவன், நீர் என் இரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். மேலும் என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக இருக்கும், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும் என்று வாக்கு கொடுத்தவர் 35ஆம் வசனத்தில் இன்னொரு வாக்கையும் கொடுக்கிறார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். நம்முடைய ஆண்டவர் தாவீதுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல அவர் மனுபுத்திரன் அல்லவே. சங்கீதம் 89, 35 வசனம். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். இது தேர்தல் நேரம். பிரதமர் என்ற நாற்காலிக்கு ஏகப்பட்ட போட்டி. ஆனால் அந்த நாற்காலியில் உட்காருபவர்களை விட ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்றால் உண்மையான தேவ பிள்ளைகள் அவர்களை விட மேலானவர்கள் என்று தானே அர்த்தம். அப்படி நாம் மேலானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கும் ஆண்டவர் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். அந்த கட்டளையை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும். இப்போது அதே 89ஆம் சங்கீதத்தில்
31, 32 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 89, 31 வசனம். என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால். 32. அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதிகளினாலும் தண்டிப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு பின்னாலும் ஒரு நிபந்தனை இருக்கும். Dear brothers and sisters in Christ, every promise in Bible has been given based on some conditions. Without conditions, no promise will be fulfilled. இதை நாம் நிச்சயமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நிபந்தனைகளை மீறாமல் இருப்போம். இன்னொரு நிகழ்வை தியானித்து பின் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத், ஆகாப் இசபெலின் குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜா யோராம் மற்றும் ஏதோமின் ராஜா இந்த மூவரும் மோவாபின் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்ய செல்கின்ற போது வனாந்தரத்திலே இராணுவத்திற்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் எலிசாவிடம் செல்ல, எலிசா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 17 வசனத்திலே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம், மோவாபியரையும் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுப்பார் என்றும் எலிசா கர்த்தரின் வார்த்தைகளை அவர்களுக்கு உரைக்கிறான். பிரியமான தேவ ஜனங்களே, மழை இல்லாமல் பள்ளத்தாக்கு நீரிலே நிரம்பக்கூடும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய நிபந்தனைகளை மனதார கைக்கொள்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக அவர் பூமியின் ராஜாக்களை விட நம்மை உயர்த்தி வைப்பார். இது சத்தியமான வார்த்தை. ராஜாக்களுக்கே ராஜாவாகும் நேரம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆமேன் சொல்பவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னொரு புதிய ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம் நிபந்தனைகளை மீறாமல் நடந்து உம்மால் பூமியின் ராஜாக்களை விட நாங்கள் உயர நீ எங்களை காத்து நடத்தும் கிருபைக்காக உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.